آئے ہوئے ہیں مرے انگنا سب ولیوں کے راجا ہیں جو رسول اللہ کے پیارے سب کہے ان کو خواجہ مرے انگنا معین الدین آئری مرے انگنا معین الدین آئری آئے مرے بعد جگائی سکی آئری آئے مرے بعد جگائی مرے انگنا معین الدین آئری مرے انگنا معین الدین آئری من خوشی کے پھول کھلے ہیں من خوشی کے پھول کھلے ہیں آج مجھے مرے خواجہ ملے ہیں آج مجھے مرے خواجہ ملے ہیں خوشیاں مناؤ سکیو جھوم کے گاؤ خوشیاں مناؤ سکیو جھوم کے گاؤ مرے انگنا معین الدین آئری مرے انگنا معین الدین آئری انگنا 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 رے مرے انگنا معین الدین آئری مرے انگنا معین الدین آئری خواجہ پیا کی جگ اجیارے خواجہ پیا کی جگ اجیارے جگ اجیارے جگت اجیارے جگ اجیارے جگت اجیارے آل نبی زہرا کے دلارے آل نبی زہرا کے دلارے جان علی خواجہ ابن سخی ہے مرے انگنا معین الدین آئری مرے انگنا معین الدین آئری آج مرے ہر دھوم مچی ہے آج مرے گردوم مچی ہے خواجہ پیا کی چادی رچی ہے آج مرے گردوم مچی ہے خواجہ پیا کی چادی رچی ہے خواجہ عثمان مہندی لائے خواجہ عثمان مہندی لائے خواجہ قطب ہے جھنڈا اٹھائے خواجہ قطب ہے جھنڈا اٹھائے شیخ فرید بھی وجد میں آئے شیخ فرید بھی وجد میں آئے نظام الدین مسافر گئے خواجہ پیا کی چادی رچی ہے خواجہ پیا خواجہ جی مرے خواجہ جی خواجہ پیا کی چادی رچی ہے خواجہ پیا کی چادی رچی ہے مرے انگنا معین الدین آئری مرے انگنا معین الدین آئری آیا بننا آیا ہری آلہ بننا آیا آیا بننا آیا ہری آلہ بننا آیا در کا پوٹ آیا زہرا کا جایا آیا در کا پوٹ آیا زہرا کا جایا آیا اے دل خدا دکھایا مرے خواجہ بننا آیا آیا بننا آیا خواجہ بننا آیا آیا بننا آیا مرے خواجہ بننا آیا میں تو نظر کے در سے اے تین آنکھ کی در سے اے تو نظر کے در سے اے تین آنکھ بر کے محانا مک پایا مرے خواجہ بننا آیا آیا بننا آیا ہری آلہ بننا آیا
देखो वकार कैसी मुकुड़े पे है तजल्ली, देखो वकार कैसी मुकुड़े पे है तसल्ली, जग सारा जग न जाया मेरे ख्वाजा बनना आया, आया बनना आया मेरे ख्वाजा बनना आया, आया बनना आया हरियाणा बनना आया मेरे अंगना मुइनुद्दीन आयरी, मेरे अंगना मुइनुद्दीन आयरी, आयरी आए मेरे बाद जगाई, आयरी आए मेरे बाद जगाई मेरे अंगना मुइनुद्दीन आयरी, मेरे अंगना मुइनुद्दीन आयरी। अस्सलाम वालेकुम। السلام عليكم ورحمة الله وبركاته. மண்ணால ஆனதெல்லாம் மண்ணெடுத்த கோலமது, மண்ணையன்றி வேறுள்ளதோ யா ஹய்யு யா கய்யூமே. பஞ்சால ஆனதெல்லாம் பஞ்செடுத்த கோலமது, பஞ்சையன்றி வேறுள்ளதோ யா ஹய்யு யா கய்யூமே. பொன்னால ஆனதெல்லாம் பொன்னெடுத்த கோலமது, பொன்னையன்றி வேறுள்ளதோ யா ஹய்யு யா கய்யூமே. பொன்னால ஆனதெல்லாம் நீ எடுத்த கோலமது, பொன்னையன்றி வேறுள்ளதோ யா ஹய்யு யா கய்யூமே. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான இல்லாமாய் தோற்றுகின்ற வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள், சஹாபா பெருந்தகைகள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்கள் மீதும், சையிதுனா வகௌதுனா ஹாஜா முயினுத்தீன் சிஷ்டி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீதும், சையிதுனா வகௌதுனா ஹாஜா ஃபஹ்ருத்தீன் சிஷ்டி சர்வாரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஆண்கள் அமைதியாக இருக்கிறீர்கள், பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் பெண்கள் அமைதி காத்தால் மட்டுமே பேச முடியும். எனவே தயவு செய்து பெண்களை அமைதி காக்கும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளை, சிறார்களை வைத்திருக்கின்ற சகோதரிகள் தயவு செய்து பள்ளியின் பின்பக்கமாக சென்றால் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, ஹஸ்ரத் ஹாஜா முயினுத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்களினதும், ஹாஜா ஃபஹ்ருத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்களினதும் இந்த விழா இன்று 9ஆம் நாளாக 8ஆம் நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
கடந்த நாட்களில் எல்லா நிகழ்ச்சிகளும் மிகச் சிறப்பாக நடைபெற்றன. ஒவ்வொரு நாளும் கடைசியிலே உலமாக்கள், அறிஞர்கள் இந்த மகான்களின் வரலாறுகளையும் அகமியங்களையும் ஞான விளக்கங்களையும் உங்கள் மத்தியிலே அள்ளித் தந்தார்கள். இன்னும் ஓர் இரவு மட்டுமே மிஞ்சி இருக்கின்றது. நாளை இரவு கடைசி இரவு. அதற்கு முந்தின இரவு சொற்ப நேரம் உங்கள் மத்தியிலே ஒரு சில கருத்துக்களை தரலாம் என நான் விரும்பி எழுந்திருக்கிறேன். நேற்றிரவு இப்ராஹிம் மௌலவி அவர்கள் பேசும்போது இறை ஞானம் அவசியம், மாரிஃபா அவசியம். அந்த மாரிஃபா இல்லாவிட்டால் வணக்க வழிபாடுகளில், இபாதத்துக்களில் எந்த வேலையுமே கிடையாது என்று ஆணித்தரமாக உறுதியாக எடுத்துச் சொன்னார்கள். அதைத்தான் நானும் சொல்ல வருகிறேன். மாரிஃபா என்று சொல்லப்படுகின்ற இறை ஞானம் இல்லாத இபாதத்து, வணக்கம், யானை சாப்பிட்ட விளாங்கனி போன்றதாம். யானை சாப்பிட்ட விளாம்பழத்தை போன்றதாம். நாங்கள் விளாம்பழம் சாப்பிடுவதற்கும் யானை விளாம்பழம் சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. நாங்கள் விளாம்பழத்தை உடைத்து அதன் உள்ளே இருக்கின்ற கனியை மட்டும் சாப்பிடுகின்றோம். விளாம்பழத்தை அதனுடைய ஓட்டோடு முழுமையாக நாங்கள் சாப்பிடுவதில்லை. ஆனால் யானையோ விளாம்பழத்தை மனிதனை போன்று உடைத்து விளாங்கனியை மட்டும் சாப்பிடுவதில்லை. அது விளாம்பழத்தை முழுமையாகவே விழுங்கிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய குடலிலே ஒரு தன்மையை வைத்திருக்கிறான். முழுமையாக விழுங்கப்பட்ட அந்த விளாம்பழம் யானையுடைய வயிற்றுக்குள் போய் அது உடையாமல், வெடிக்காமல் அப்படியே இருக்க, அதன் உள்ளே இருக்கின்ற பழம், அதன் உள்ளே இருக்கின்ற கனி யானையுடைய வயிற்றிலே ஜீரணமாகிவிடும், செமிபாலாகிவிடும். யானை அதை சாப்பிட்டு விடும். பழம் உடையாது, முழு பழமாகத்தான் இருக்கும். யானை சாப்பிட்ட பிறகு அது மலம் கழிக்கும். அந்த விளாம்பழம் மலத்தோடு முழு விளாம்பழமாகவே வெளியே வரும். விளாம்பழம் எடுப்பதற்காக காட்டுக்கு செல்லுகின்றவன் உண்மையான விளாம்பழங்களை எடுப்பதோடு யானை சாப்பிட்டு கழித்த அந்த விளாம்பழத்தையும் உண்மையான விளாம்பழம் என்று எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருவான். உடைத்து பார்த்தால் யானை சாப்பிட்ட விளாம்பழத்தின் உள்ளே கனி இருக்காது, பழம் இருக்காது. அது தோற்றத்தில் மாத்திரம்தான் விளாம்பழமாக தெரியுமே தவிர, பார்வைக்குத்தான் விளாம்பழமாக தெரியுமே தவிர, யதார்த்தத்தில் அதற்குள் கனி இருக்காது. இதே போன்றுதான் ஞானம் இல்லாமல், மாரிஃபா இல்லாமல் செய்யப்படுகின்ற வணக்கம், இபாதத்து யானை சாப்பிட்ட விளாங்கனியை போன்று பார்வைக்கு விளாம்பழமாகத்தான் இருக்கும். விஷயம் தெரியாத ஒருவன் வீட்டுக்கு வாங்கிச் சென்று உடைத்து பார்த்தால் ஏமாந்து போவான். அதே போல ஞானம் தெரியாத மாரிஃபா
உடைய அறிவு இல்லாத மக்கள் செய்கின்ற இபாதத்துக்கள் யானை சாப்பிட்ட பழங்களை போன்று. அவர்கள் எத்தனை கோடி அமல்களை செய்தாலும் சரியே, மறுமை நாளையில் அத்தனை கோடி அமல்களும் அத்தனை விளாம்பழங்களை போன்று கிடக்கும், குவிந்து கிடக்கும். உஹது மலட பெருசுக்கு இருக்கும். இவனே தன்னுடைய இபாதத்துக்களை பார்த்துவிட்டு கியாம நாளையில சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு இபாதத்துக்களையா இந்த துன்யாவிலே இருந்து நான் செய்திருக்கிறேன் என்று ஆச்சரியப்படுவான். அந்த அளவுக்கு இவன் செய்த இபாதத்துக்கள் கியாம நாளையிலே மறுமையிலே பெரும் குவியலாக உஹது மலை போல் காட்டப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், அடியானே இது என்ன என்று கேட்பான். இவன் சொல்லுவான், இறைவா இது நான் உலகத்திலே இருந்து செய்த இபாதத்துக்கள் அமல்கள். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அமல்கள், ஓதுமலை போன்றது, இமயமலை போன்ற அமல்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை கூப்பிட்டு சொல்லுவான், மலக்கே இங்க வாங்க, என்னுடைய இன்ன அடியான் எவ்வளவோ உஹது மலை போன்ற இமயமலை போன்ற இபாதத்தை செய்து இதோ குவித்து வைத்திருக்கிறான். பார்ப்பதற்கு வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்க மலக்குக்கு சொல்லுவான், நீங்க ஒவ்வொரு பழமாக இந்த விளாம்பழத்தை உடைங்க என்று சொல்லுவான். மலக்கு வந்து கொண்டிக்கிட்டு ஒவ்வொரு பழமா உடைச்சிக்கிட்டு அவ்வாட்ட சொல்லுவாரு, புச்சி பழம் ஆண்டவனே. புச்சா, புச்சண்டா என்ன, ஒண்ணுக்கு ஒன்றுமில்ல, புச்சி புச்சா. சரி தள்ளு, ஒரு குவியல் பழத்துல ஒரு புச்சி பழம் இருக்கிறது தானே, தள்ளி போடு. அடுத்த பழத்தை உடைச்சுப்பாரு, அடுத்த பழத்தை மலக்கு உடைப்பாரு, அதுவும் புச்சி. அதுலேயும் ஒன்றும் கிடையாது, யானை சாப்பிட்ட விளாங்கனி. இப்படி உஹது மலை போன்ற இமயமலை போன்ற கோடானு கோடி அமல்களை, அந்த விளாங்கனிகளை மலக்கு ஒவ்வொன்றாக உடைச்சு உடைச்சு அவ்வாடத்தில் காட்டினா எல்லாமே புச்சி. தம்பி, நீங்க அமல் செய்யல, பார்வையில் தான் உங்களுடையது இபாதத்து, அமல். யதார்த்தத்தில் அமல் அல்ல. உண்மையான விளாங்கனி என்றால் உள்ளே கனி இருக்க வேண்டும், பழம் இருக்க வேண்டும். அதுபோல உண்மையான இபாதத்து என்றால் அதில் ஞானம் கலந்திருக்க வேண்டும், இறை ஞானம் கலந்திருக்க வேண்டும், மஅரிஃபா கலந்திருக்க வேண்டும். மஅரிஃபா கலக்காத தொழுகை எடுபடாது, அரசுக்கு போகாது. இந்த பள்ளிக்குள்ளேயே கிடக்கும் அந்த அமல், அரசுக்கு ஏறாது. இறை ஞானம் கலக்காத நோன்பு எடுபடாது. இறை ஞானம் கலக்காத ஜகாத் எடுபடாது. இறை ஞானம் கலக்காத ஹஜ்ஜி எடுபடாது. அந்தந்த இடத்திலேயே கிடந்துவிடும். ஆகவே ஒரு மனிதன் எத்தனை கோடி அமல்களை செய்தாலும் கொஞ்சமேனும் இறை ஞானத்தை அதிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். இறை ஞானம் சேர்க்கப்படாத அமல்கள் வெறும் வெங்காயம். வெங்காயத்தை உரிக்க உரிக்க இன்னும் வருமா உள்ளுக்கு? சோளாவுக்குள்ளேயே உரிச்சா உள்ளுக்கு என்ன வரும்? மட்டையெல்லாம் உரிச்சு உரிச்சு பாரக்குள்ள கடைசியில சோளாவை கொட்டேன்னு ஒரு சாமான் வரும். வெங்காயத்தை உரிச்சு உரிச்சு போனா என்ன வரும்? ஒன்றுமே வராது. அதுபோல இந்த இறை ஞானம் கலக்காத இபாதத்தில் வேலையே இல்லை. சகோதரர்களே, நான் இழிவாக பேசுறதுக்காக வேண்டி சொல்லல, யதார்த்தத்தை சொல்லணும்.
உள்ளத்தை பேசணும், தத்துவத்தை சொல்லி காட்டணும் என்பதற்காக சொல்லுகிறேன். சில மனிதர்களை பார்க்கும் போது சுப்ஹானல்லாஹ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இரவெல்லாம் நின்று தொழுகிறார்கள். நெத்தியில ஒரு இடம் காட்சி போதாதென்று 2 இடத்துல காட்சிரிக்கும். இன்னும் சிலவனுக்கு 3 இடத்தை காட்சிரிக்கும். என்னடா தம்பி இப்படி ஒன்ற நெத்தியில 3 இடத்துல காட்சி போயிருக்கிறே, அது நாம ராவைக்கெல்லாம் நின்று வணங்குற. ஏன் வணங்குறீங்க ராவைக்கெல்லாம் நின்று? வலந்து சுண்ணத்தமன் நகையவலாமையில அனிஷ்ட கதமாகும் ரமிம்பரவி. ரசூலுல்லாஹ்வே இதெல்லாம் நின்று வணங்கி அவங்களோட கால் பாதம் வீங்கி போச்சு. அந்த நபியை அப்படி வணங்கி இருக்கும் போது நாங்கள் எப்படி வணங்காம இருக்கிறது, அதனால் நாங்கள் வணங்குகிறோம் இரவெல்லாம் என்று சொல்லக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை இரவுகளிலே பள்ளி வாயல்களில் போய் தங்கி இபாதத்தை செய்கிற கூட்டத்தாரை நாங்கள் பார்க்கிறோம். ஊராக சுற்றி திரிந்து இபாதத்தை செய்யக்கூடிய கூட்டத்தாரை நாங்கள் பார்க்கிறோம். அவர் அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் சரியே, எங்கு சென்று எவ்வளவு இபாதத்துக்களை செய்து குவித்தாலும் சரியே, மஅரிஃபா என்ற உப்பு அந்த பண்டத்தில் சேர்க்கப்படவில்லை. ஆனால் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வது போல மஅரிஃபா என்று சொல்லப்படுகின்ற இறை ஞானத்தை எங்களுடைய இபாதத்தில் உணவுக்கு உப்பு சேர்ப்பது போலாவது சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கேனும் இறை ஞானம் இல்லாத இபாதத் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வது போல இவர் செய்கின்ற இபாதத்து, தொழுகையோ நோன்போ ஜகாத்தோ ஹஜ்ஜோ எதுவாயினும் சரி, அது குப்பைக்குத்தான் போகுமே தவிர அல்லாஹ்வை போய் அடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் இதெல்லாம் நின்று தேவையில்லை. நெத்தியில 3 இடத்தை 30 இடத்தை காய்ச்சும் வரைக்கும் போட்டு விளைஞ்ச தேவையில்லை. செய்கிற வேலையை ஒழுங்கா செய். 5 நேரம் தொழப்பறியா தொழு. 5 நேரம் தொழுவதுதான் கடமை. மேலதிகமாக தொழுவது சுன்னத்தான அமல்கள். அந்த 5 நேரம் தொழுகின்ற தொழுகையை மட்டிலாவது சரியாக செய்து கொள் போதும். உயிரற்ற இபாதத்தாக இருக்கக்கூடாது. உயிரற்ற வணக்கமாக எங்களுடைய வணக்கம் இருக்கக்கூடாது. உயிரோட்டமுள்ளதாக உயிருள்ளதாக எங்களுடைய வணக்கம் ஆகுவதாயிருந்தால் அல்லாஹ்வை அறிஞ்சி வணங்கு. அல்லாஹ்வை அறியாம வணங்க முடியுமா? நீங்க இந்த சபையில் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? அல்லாஹ்வை அறியாம வணங்கலாம், அதற்கு சாத்தியம் உண்டு, இடம் உண்டு என்று சொல்ல உங்களால் முடியுமா? உங்களால் முடியாது, எவராலேயும் முடியாது. இறை ஞானம் இன்றேல் வணக்கம் செய்ய முடியாது, அசாத்தியம், அது முஹால், செய்ய இயலாது. ஏன் அப்படி சொல்றீங்க என்று கேட்க போறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இல்லா லியஅபுதூன் ஐ லியஅபுதூனி, என்னை வணங்குவதற்காகவே தான் மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இதுக்கு, இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகின்ற சஹாபாக்கள்
முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்றால், இல்லா லியஅரிஃபூனி வயஅபுதூனி, என்னை அறிந்து வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். வணங்குவதற்காக மட்டுமில்ல, என்னை அறிந்து வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அது எப்படி? அல்லாஹ்வே சொல்லி இருக்கலாமே, ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅரிஃபூனி வயஅபுதூனி என்று அவனே சொல்லி இருக்கலாமே. இது தஃசீர் செய்யறாக்கள், விரிவுரை எழுதக்கூடியவர்கள் தானே இந்த விரிவுரையை எழுதுகிறார்கள். அல்லாஹ் அப்படி சொல்லலையே. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? என்னை வணங்குவதற்காகவே ஒழிய நான் படைக்கவில்லை என்று சொல்லுகிறான். விரிவுரை எழுதக்கூடியவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், என்னை அறிந்து வணங்குவதற்காகவே ஒழிய நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்வதாக எழுதுகிறார்கள். இந்த விரிவுரை எழுதினாக்கள் இந்த பொய்க்கட்டால போட்டிருக்காங்களா, கையால மடியால போட்டா சொல்லி இருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர். அவர்கள் செய்த விரிவுரைக்கு பிறகுதான் மற்றவர்களுடைய விரிவுரை. அவர்கள் என்ன எழுதுகிறார்கள்? இல்லா லியஅரிஃபூனி வயஅபுதூனி, என்னை அறிந்து வணங்குவதற்காக, வணங்குவதற்காக மட்டுமில்லை, வணங்கி அறிந்து வணங்கு. அப்ப இந்த லியஅரிஃபூனி என்ற வசனத்தை பொக்கெட்டிலிருந்து போட்டாங்களா அப்துல்லா இப்னு அப்பாஸ்? கையால மடியால போட்டா எழுதினாங்க. அப்படி போட்டால் மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிரஈஹி ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், எவன் திருக்குர்ஆனுக்கு தன்னுடைய அபிப்பிராயத்தின்படி விளக்கம் சொல்லுகிறானோ அவன் நரகத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை எடுத்துக் கொள்ளவும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் அப்படி சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அந்த தஃசீரை இல்லா லியஅரிஃபூனி என்பதை எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்றால், யஅபுதூன் என்ற சொல்லில் இருந்துதான் எடுக்கிறார்கள். وما خلقت الجن والانس الا ليعبدون, இல்லா லியஅபுதூன் என்ற அந்த சொல்லில் இருந்துதான் இல்லா லியஅரிஃபூனி என்ற சொல்லை எடுக்கிறார்கள், தஃசீருக்கு எடுக்கிறார்கள். அது எப்படி எடுக்கலாம்? உங்களுக்கு புலங்குமே மீறி அந்த ஓதுற பிள்ளைகள் முன்னு பிரிக்கிறதுனால அதை சொல்ல வேண்டியதா இருக்குது. மற்றாக்களும் கொஞ்சம் கவனிச்சு கேட்டீங்கன்னா புலங்கும், இல்லாவிட்டா என்ன செய்யாது, எருவ மாட்டுக்கு மேல மழை பெய்யற போல இருக்கும், ஒரு பிரயோஜனமும் கிடைக்காம போயிடும். சற்று கவனமாக கேட்டுப்பாருங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் இல்லா லியஅரிஃபூனி என்று தஃசீர் எழுதுகிறார்களே, எங்கிருந்து எழுதுகிறார்கள்? தன்னுடைய பொக்கெட்டில் இருந்து எழுதவில்லை, கையால மடியால போடல்ல. இல்லா லியஅபுதூன் என்ற சொல் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களை சொல்லுகிறது. லியஅரிஃபூனி என்று எழுது தஃசீர், அதுதான் சரி என்று சொல்லுகிறது. அதேபடி உதாரணமாக வச்சுக் கொள்வோம். அத்அம்துக லிதஷ்பஅ, ஒரு வசனம், ஒரு உதாரணத்துக்கு நான் தருகிறேன், நீங்கள் கவனித்தால் விளங்கும். அத்அம்துக லிதஷ்பஅ, நான் உனக்கு உணவளித்தேன். லிதஷ்பஅ, உன்னுடைய பசி தீர்வதற்காக, நீ பசி தீர்வதற்காக உனக்கு உணவளித்தேன். இதுல உள்ளுக்குள்ளி தஷ்பா என்ற சொல் அங்கு ஒரு சொல்ல காட்டும் நமக்கு. என்ன? அத்தாந்துக்கலி தஉகுல வ தஷ்பா, நான் உனக்கு சாப்பாடு தந்தேன்,
நீ சாப்பிட்டு பசி தீர்வதற்காக. அப்ப தஷ்பா என்ற சொல்லத்தான் இந்த வசனத்தில் சொல்றோம். அத்தாந்துக்கள் தஷ்பா என்று நான் சொல்றோம். இத்தாய்க்குள் என்கிறது உள்ளுக்கு மறைஞ்சிருக்கும். ஏன் யாரும் சாப்பிடாம பசி தீருமா? சாப்பாட்டை கொண்டு வந்து முன்னால வச்சுக்கிட்டு பார்த்து இருந்தால் பசி தீருமா? பசி தீராது. என்ன செய்ய வேணும்? சாப்பிட வேணும். சாப்பிடுதல் லாசிம், பசி தீருதல் மல்சூம். சாப்பிடுதல் அவசியம். எதற்கு? பசி தீர்வதற்கு அவசியம். ஆகவே நாங்கள் அங்கே அத்தாந்துக்க லிதஷ்பா என்ற வசனத்துக்கு அத்தாந்துக்க லிதஉகுல வதஷ்பா என்று விளக்கம் எழுதுகிறோம், விளக்கம் சொல்லுகிறோம். சொல்லத்தான் போகணும். ஏன்னா சாப்பிடாம யாருக்கும் பசி தீர்தல் தானே. அதுபோல நான் என்ன செய்யறேன்? இப்படி ஒரு வசனத்தை சொல்றேன். ஆத்தைத்துக்க ஷாத்த லிதஅகுலஹா, ஆத்தைத்துக்க ஷாத்த லிதஅகுலஹா, நான் உனக்கு ஆட்டை தந்தேன் அதை நீ சாப்பிடுவதற்காக. நான் உனக்கு ஆட்டை தந்தேன் அதை நீ சாப்பிடுவதற்காக. ஆட்டை ஒருத்தன் கொடுத்தா அவன் குளிச்ச விழுங்குறா போல ஆட்டை விழுங்குறையா? பாக்கில போட்டு இல்லையே. என்ன செய்யணும்? அறுக்கணும். ஆட்டை துக்க சாத்த தழுகுலகா, நீ அதை அறுத்து சாப்பிடுவதற்காக. அதே மாதிரி இந்த சொல் இல்லாலியபுதூனி என்ற சொல் அவனை அறிந்து வணங்க வேண்டும் என்ற கருத்தை காட்டுகிறது. அறியாட்டி வணங்க இயலாம். அல்லாஹ்வை அறியாட்டால் வணங்க இயலாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவானா? இப்ப நாங்க எல்லாரும் இந்த மண்டபத்துக்குள்ள இருக்கோம். வெளியிலிருந்து ஒரு ஆள் மாறாரு. ஜுப்பா போட்டிருக்காரு, தலைப்பா காட்டிருக்காரு, தாடி வச்சிருக்காரு, சால்வையெல்லாம் போட்டிருக்காரு. இந்த பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. மாறாரு. அந்த மனுஷன் பாகிஸ்தான்ல உள்ள ஆள். எந்த கூட்டாளி? பெரிய ஆளும், அவர் பெரிய ஷேக், ஒரு பையத்து கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் வாராரு. இந்த மண்டபத்துக்குள்ளே 500 பேர் நாங்கள் வீட்டிருக்கிறோம். இந்த 500 பேரில் எனக்கு மாத்திரம்தான் அவரை தெரியும். உங்களில் யாருக்கும் அவரை தெரியாது. யார் என்னும் தெரியாது. அவர் ஷேகான்னும் தெரியா, ஷைத்தானான்னும் தெரியா, நல்லவனான்னும் தெரியா, கெட்டவனா என்னும் தெரியா, ஒன்றுமே தெரியா. எனக்கு மட்டும்தான் தெரியும் அவர் ஒரு ஷேக், பையத்து கொடுக்கிற மனுஷன், பெரிய ஆளும் பெரிய மனுஷன் என்பது எனக்கு மாத்திரம்தான் தெரியும். அவர் உள்ள வந்த உடனே நான் என்ன செய்வேன்? எழுந்து நின்று மரியாதை செய்து வாங்க மௌலானா என்று அழைப்பேன். அவருக்குரிய இடத்தை கொடுப்பேன். நீங்கள் எல்லாம் என்ன செய்வீர்கள்? நான் எழுந்து நின்றேனே. அதனால நீங்க நினைப்பீங்க இவர் மௌலவி, அவரை கண்டவுடனே எழும்பி நிற்காரு, அப்ப அவர் ஒரு பெரிய மனுஷனாக இருக்குமாக்கும், பெரிய மனுஷனாக இருக்குமாக்கும். அப்ப நாம எழும்பி நிற்போம். யாரையா நமக்கு தெரியா, இது பெரிய மனுஷன் ஆக்கும். அதனால மௌலவி எழும்பி நிற்பாரு. காடையும் கடை பொழிக்கு இவர் எழும்பி நிற்பாரா? கெட்டவனுக்கு எழும்பி நிற்பாரா? ஏதோ ஒரு நல்லவனா இருக்கும், அல்ல ஒரு பெரிய மனுஷனா இருக்குமாக்கும். அதனால நீங்க அத்தனை பேரும் எழும்பி நின்றீர்கள், அவருக்கு மரியாதை செய்தீர்கள். இப்போது நான் செய்த மரியாதைக்கும் நீங்கள் அவருக்கு செய்த மரியாதைக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? ஏகபோக வித்தியாசம் இருக்கிறது. மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது.
ஆனைக்கும் பூனைக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் இருக்கிறது. நான் அவரை அறிந்து மரியாதை செய்தேன், கண்ணியம் செய்தேன். நீங்கள் அவரை அறியாமல் என்னை தக்கலீடு பண்ணி என்னை பின்பற்றி மரியாதை செய்தீர்கள். இதுல உள்ளாலுள்ளபடியா உண்மையான மரியாதை யாரு செய்த மரியாதை? நான் செய்ததா நீங்க செய்ததா? நான் செய்ததா உள்ளாலுள்ளபடி மரியாதை. ஏன் ஆள அறிஞ்சு செய்த? நீங்க செய்த மரியாதை போலியான மரியாதை, போலியான கௌரவம், போலியான இபத்தாவு. இதே போல அல்லாஹ்வை அறிஞ்சவன் தொழுகைக்கு போய் நின்று அல்லாஹு அக்பர் என்று கையை காட்டுறான். அல்லாஹ்வை அறிஞ்சவன் அல்லாஹு அக்பர் என்றா என்ன? அல்லாஹ் என்ன பெரியவன் என்றா எந்த மட்டில் அழிப்பான்? எந்த மட்டில் அழிப்பான் பெரியவன் என்றா? நான் அப்துல் ரவுப் அக்பர், அப்துல் ரவுப் பெரிய ஆள் என்றா கொஞ்சம் தடிப்பா இருக்காரு. என்னை விட பெரிய ஆள் ஒரு ஆள் அறியாரு. அக்பர் மின் அப்துல் ரவுப், அப்துல் ரவுபை விட அவர் பெரிய ஆள். அங்கால இருக்கார் ஒரு ஆள், அவர் இன்னும் கொஞ்சம் மோட்டான், பெருசி படா. அவர் இவரை விட பெரிய ஆள். அவரை விட இன்னொரு ஆள் இருப்பாரு, அவர் இவரை விட பெரிய ஆள். இதெல்லாம் சைஸ்ல பெரிய ஆட்கள், சைஸ்ல உடம்புல பெரிய ஆள் என்று அர்த்தம். அல்லாஹ் தஆலா உடம்புல பெரிய ஆள் என்று அர்த்தமா? அல்லாஹு அக்பருக்கு அல்லாஹ் பெரியவன் என்பதற்கு எப்படி எழுதுவாங்க தெரியுமா? ஆறு இந்த குழியோட கடல்ல குழியோடுறவனி இருப்பான், வெளி நீச்சல் அடிக்கிறவனி இருப்பான். ரெண்டு ஐட்டம் இருக்கு. கடல்ல நீச்சல் ஆக்கல்ல வெளியில நீச்சல் அடிக்கிறவனி இருக்கான், அவன் உடம்பு கை காலெல்லாம் வெளியே தெரியும். இன்னொருத்தன் இருக்கான் தெரியாது, அவன் தண்ணுக்குள்ள குழிய ஓடுவான். இந்த வெளி நீச்சல் அடிக்கிறாக்கள் இருக்கிறாங்களே பெரியாக்கள் என்று அவங்க எழுதுவாங்க அல்லாஹு அக்பர் என்ற அல்லாஹு அஅலமு, அல்லாஹ் ரொம்ப வலுப்பமானவன் என்று எழுதுவார்கள். இந்த கருத்து என்ன? அந்தஸ்தில தரஜாவுல விஷயத்தில வலுப்பமானவன் என்ற கருத்து, சைஸில் அல்ல என்ற கருத்து. இந்த உள்ளுக்கு குழிய ஓடுறவங்க இருக்காங்களே அவங்க எழுதுவாங்க அல்லாஹு அக்பர் வந்தா அக்பர் தான், பெருசுதான், அவன் பெருசுதான். எவ்வளவு பெருசா இருப்பான் எல்லாமே அவனு, அவன் என்றான். அவன் சைஸ் எவ்வளவு இருக்கும்? நிறுத்தேனுமா அம்பி, அளக்கேனுமா? ஒன்றும் கிடையாது, அப்படி பெரியவன். அப்ப அல்லாஹு அக்பர் தக்பீர கட்டிட்டார். அல்லாஹு அக்பர். என்ன அக்பர்? தீன் ரோட்ல இருக்கிற அக்பரா? எந்த அக்பர்? அவன் வலுப்பமானவன் அல்லது சைஸ்ல பெரியவன்? எப்படி விளங்கினா? நீ வலுப்பமானவன் என்று கருத்து வைத்தாலும் சரி, சைஸ்ல பெரியவன் என்றாலும் சரி, எப்படி விளங்கி இருக்கிறாய்? அவன் வலுப்பமானவன் என்று எப்படி தெரியும் உனக்கு? சொல்லு பாப்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் வலுப்பமானவன். என்னடா வலுப்பமானவன்? சொல்ல பாப்போம். வலுப்பமானவனுக்கு ஆதாரம் சொல்ல பாப்போம். ஆதாரம் தெரியா இவனுக்கு அல்லாஹு அக்பர் என்று சொல்றான். நாங்க எல்லாரும் தொழுறோம் தானே, கொஞ்ச நேரத்துக்கு தக்பீர காட்டி நிற்கும். மறுதா பாத்தியா சூரத்தெல்லாம் ஓதி முடிஞ்ச உடனே என்ன செய்யறோம்? குனிஞ்சிட்டு போறோம். ருக்குல 3 தரம் சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி ஓத சொல்லிருக்கு. அது ஓதி முடிஞ்ச உடனே மறுதா நிமிஷம் அல்லாஹு லிமன் ஹமிதஹு ஆண்டு நிமிர்றோம். அதுல ஓதுறத ஓதி முடிஞ்ச உடனே நின்று இருக்கலான்னு சட்டத்திலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. கொண்டு உழு, சுஜூதுல உழு என்று சொல்லப்பட்டிருக்கு. சுஜூதுல கொண்டு போய் உழுவுறோம்.
என்னத்தை கண்டுகிட்டு நான் செய்யறா நீ உனக்கு என்ன தெரியுது நீங்க வாரீங்க இந்த மண்டபத்துக்குள்ள நான் இப்படி கையை காட்டி இருந்தீங்க தொலைக்கள் அல்ல கிபிலாவை பார்த்து கையை காட்டிட்டா நீங்க என்ன செய்து போவீங்க மௌலவி தொழுறாராக்குமட்டு நான் இங்க ரோட்டை பார்த்து இப்படி கையை காட்டி இருந்தீங்க என்னடா இவர் கையை காட்டி இருந்திருக்காரு என்று பார்த்தீங்க அங்க யாரும் எனக்கு முன்னாலே இல்ல எனக்கு ஒரு உஸ்தாத் இருந்தா ஒரு ஷேக் இருந்தா அவருக்கு முன்னால நான் கையை கட்டி நின்றனண்டா நீங்க நினைச்சுக்குவீங்க ஷேகுக்கு முன்னால கையை கட்டி நிக்காரு உஸ்தாதுக்கு முன்னால கையை கட்டி நிக்காரு என்ன செய்து போவீங்க ஒருவருமே இல்ல நான் கையை கட்டி நின்றா நீங்க என்ன நினைப்பீங்க தலை கலந்து போய் தென்னேரியா நல்லா தான் இருந்தாரு நேற்று இந்த நாளெல்லாம் என்ன இன்றைக்கு இந்த கோலம் நினைப்பீங்களா இல்லையா அந்த கோலம் தான் இது தலை கலண்ட வந்த வேளாம் அல்லாஹ் அறியாம தொழுகிறானே தலை கலண்ட வந்த வேலை பைத்தியகாரண்ட வேலை அல்லாஹ் அறிஞ்சி தக்பீரை கட்டு என்னதுக்கு நீ இப்படி விஷயத்தை கட்டுற இப்படி விஷயத்தை எங்கட ஷாதி மதுஹப்ல நாங்க எல்லாம் ஷாதி மதுஹப் தான் எங்க ஷாதி மதுஹப்ல என்ன செய்யணுமா கையிடண்டை இப்படி விழிக்கணுமா எப்படி இப்படி எங்க இப்படி எங்கலாமா கல்வி நாட்டக அல்லாஹ் அக்பர் ஏலா 5 விரலை இப்படி விரி இந்த காரி சோழரி செண்டரிக்க இதுக்கு எதை கொடுக்கணுமா பெரிய விரலை கொடுக்கணுமா இப்படி ரெண்டையும் இப்படி விரிச்சு வைக்கணுமா அப்புறம் அல்லாஹ் அக்பர் என்று கட்டணுமா இந்த கட்டினா என்ன பதில் பக்கம் கட்டினா என்ன இடது பக்கம் கட்டணுமா ஏன்டா நீங்க இந்த வேலையில என்னத்துக்கு ஏன் கஷ்டப்படணும் ஒவ்வொருத்துக்கிட்டு போற வள்ளிக்க போனோன்னு அல்லாஹ் அக்பர் பின்னால கையை கட்டிட்டு கூட்டாளி மாரட்ட காய்ச்சி நிக்கிற மாதிரி நிக்கிற என்ன என்ன இப்படித்தான் நகையை கட்டணும் இப்படி செஞ்சுதான் நகையை கட்டணும் அல்லாஹு அக்பர் என்னும் போது நீஞ்சான் கட்டணும் எங்க இருக்கு கல்பு பலன் பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கா இடது பக்கம் தான் இருக்கு அப்ப நீ அல்லாஹு அக்பர் அந்த இடது பக்கத்திலே என்ன செஞ்சுக்க கல்ப புடி இப்படி கையத்தான் பிடிக்கிற நீ அர்த்தம் என்ன கல்ப பிடிச்சிக்க கல்பு செய்யப்படா அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது எங்கேயுமே சுத்திக்கிட்டு வரக்கூடாது ஒரே பாயிண்டில் நிக்கணும் என்பதற்காக நீ கல்ப பிடிக்காய் அல்லாஹு அக்பர் கீழுலகத்திலும் மேலுலகத்திலும் கீழுலகத்திலும் மேலுலகத்திலும் அல்லாஹ் தான் இருக்கிறான் என்கிறதுக்கு தான் இந்த கையை உஷத்துற இல்லாடி கையை உஷத்தாம இந்த கையை உஷத்திட்டு தோறாங்களே ஆக்கள் அவங்ககிட்ட கேளுங்க நீங்க ஏன் தம்பி கையை உஷத்தணும் ஞானம் தெரிஞ்சவன் தான் விளக்கம் சொல்லுவான் ஞானம் தெரியாதவன் என்ன சொல்லுவான் அது விற்க கிதாபில் அப்படித்தான் வெளியிருக்கு கையை உஷத்தி கட்டணும் மட்டும்தான் வெளியிருக்கு ஏன்டா அப்படி வந்த விளக்கம் தெரியாது ஞானம் தெரிந்தால் தான் தக்பீரையும் சரியா கட்டலாம் ஞானம் தெரியாவிட்டால் தக்பீரையும் சரியா கட்ட முடியாது உங்களுக்கு நான் முந்தின காலத்தில் நான் பேசியிருக்கிறேன் இப்ப கிட்டத்தில் பேசல முதல்ல பேசியிருக்கிறேன் நம்ம ஊர்ல இந்த பேயோனான் என்ற ஒரு ஓனாயிருக்கு தெரியுமா அதுக்கு என்னடா தமிழ்ல சொல்ற பேயோனான் என்றுதான் நம்ம ஊர்ல சொல்ற அது தமிழ் சொல் என்ன என்பது நமக்கு தெரியாது பச்சோந்தி என்று சொல்ற என்ன இல்லையா நம்ம தவறா சொல்லி கேளாதானே பேயோனான் என்றே நான் சொல்றேன் இந்த மேல முள்ளு போல் இருக்க அதுதான் பேயோனான் இந்த பேயோனான பார்த்திருக்கிறீங்களா இப்ப ரொம்ப குறைவு சூறாவளி அடிக்கிறதுக்கு முதல் நிறைய காத்தாங்குடியில மரம் மற்ற செடி கொடிகள் எல்லாம் இருந்து நிறைய பேவோனா இருந்துச்சு இப்ப பேவோனானு ஆரிகங்கள் குறைஞ்சது போல பேவோனானும் குறைஞ்சு போயிட்டு அந்த பேவோனா என்ன செய்யும் தெரியுமா பார்க்கணும் நீங்க எங்க தேடி கேடி பாருங்க காலத்தால பேவோனா சூரியன் உதிக்கின்ற பக்கம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்து சும்மா இருக்கும் அப்படியே ஆடாது அசையாது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தலைய
கீழும் மேலும் ஆட்டும், தலையை கீழும் மேலும் ஆட்டும். பிறகு சற்று பின்பு வலதிலையும் விடவிலையும் ஆட்டும். என்ன கழுத்துக்க பிடிச்சிக்கிறோம் பேவோனானுக்கு காலத்தால கழுத்துக்க பிடிக்கிறோம். அது சுகூதி செய்யுது, ஹத்தாலாவை சுகூதி செய்யுது. அந்த பேவோனா காட்சியாக காணுது. அந்த காட்சிக்கு ஏற்ற விதமாக தலையை அசைக்குது. அந்த காட்சி எப்படி கிடைக்கின்றதோ அதற்கேற்ற மாதிரி பாவனை செய்ய வேணும். தலையை இப்படி ஆட்டணும், அப்படித்தான் ஆட்டணும், இப்படி ஆட்டணும். அந்த காட்சி கண்டு அப்படித்தான் ஆட்டணும். பேயோனாண்ட நிலமாது. இவன் பேயோனான விட மோசமானவன். தைபீரை கட்டிட்டே நிக்கான் இல்லையே, அட குனியறியல் வா ருக்குவுக்கு போறிய என்ன காட்சி கிடைக்கிறதுக்காக வந்து குனிஞ்ச சொல்லு பார்ப்போம். நின்று சனியாவும் ஆவலிமன் அந்த ஆண்டு வந்தியே, ஏன் வந்தா அப்படியே நின்றுட்டு சனம் கொடுத்து போட்டு வரலாமே, ஏன் வந்தாய்? காட்சிக்கு ஏற்ற விதமாக நிமிர வேண்டும். ஏன் சுஜூதில கொண்டு போய் விழுந்தாய்? காட்சிக்கு ஏற்ற விதமாக சுஜூதி செய்ய வேணும். இப்படி சகோதரர்களே, நாங்க ஒரு ரக்காத்து தொழுதாலும் சரிதான், அல்லாஹ்வை அறிந்து ஞானத்தை தெரிந்து மாரிபாவை தெரிந்து நாங்கள் வணங்க வேண்டும். இல்லாவிட்டால் வணக்கத்தில் பேனல். எனவே சகோதரர்களே, நீண்ட நேரம் பேசக்கூடிய மாதிரி சூழல்கள் இல்லை. இங்கு ஏல விற்பனைக்கென்று எக்கச்சக்கமான சாமான்கள் இருக்கு. அதையும் நாங்க முடிஞ்ச அளவு குறைச்சித்தான் ஏல விற்பனை செய்கிறோம். மற்ற பொருட்களை எல்லாம் கந்தூரி முடிஞ்ச பிறகுதான் மொத்தமாக விற்பனை செய்வோம். நீண்ட நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை. குறுகிய நேரத்துக்குள் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே தரக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? நேற்று இப்ராஹிம் மௌலவி படிச்சது போல, நீங்க எவ்வளவுதான் கிதாபுகளை ஓதிட்டாலும், அதுவும் காத்தாங்குடியில் இல்ல, காலியில் இல்ல, மக்கா மதீனாவில் போய் ஹரத்துக்குள்ள இல்ல, காபத்துவா கதவை திறந்து விட்டு அதுக்குள்ள போய் இருந்து கிதாபு ஓதினாலும் சரியே, நெத்தி தேய தேய தொழுவாலும் சரியே, முழங்கால் தேய தேய தொழுவாலும் சரியே, நோம்பு பிடிச்சு பிடிச்சு சுங்காங்கருவாட்ட போல ஆனாலும் சரியே, ஹஜ்ஜி செய்து உங்களுடைய முதலை எல்லாம் அள்ளி அழித்தாலும் சரியே, அல்லாஹ்வை தெரியாத வரைக்கும், அல்லாஹ்வை நீங்கள் புரியாத வரைக்கும் எதுவும் செல்லுபடியாகாது. ஹராமல முறை வலது ஜினா என்று திட்டமாக ஒருத்தர் தெரியும் என்றால், ஒத்த ஹராமில பிறந்தான் தம்பி, காத்தாங்குடியில ஒத்த ஹராமில பிறந்துட்டான், எப்படியோ அவன் ஓடிக்கு அவனை வந்துட்டான் என்று வச்சுக்குவோமே, அவனு பள்ளி வாசல்ல பேசி மாமா வச்சிருக்கேன் வச்சுக்குவோமே, அவனுக்கு பின்னால் நம்ம சொல்லத்தொழில் கூடும். கூடான்னு நான் சொல்லல, மக்ரூஹ் நல்லதில்லை, வெறுக்கப்பட்ட விஷயம். வலது சீனாவுக்கு பின்னாலும் இந்த சொல்கிறது வெறுக்கப்பட்ட விஷயம். அதே போல வலது சீனாடிக்கு விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைக்கு அவனுக்கு உம்மா தெரியுமே தெரியாதா? உம்மா நிச்சயம் தெரியும் தான், ஆறு தெரியா, பாப்பாவுக்கும் தெரியாம இருக்கும். அதே போல அல்லாஹ்வை தெரியாதவன் அத்தனை பேரும் ஹராமில முறைக்கு வலது சீனா, அவனுக்கு பின்னால் என்று சொல்கிறது மக்ரூஹ், நல்ல காரியம் இல்லை. சல்லு கல்ப குல்லி பர்ரின் ஃபாஜிரின், அவன் வலதுசினாவோ குலதுசினாவோ எல்லாருக்கு பின்னாலேயும் நீங்கள் சொல்லலாம், தொழில் சேர்த்தாகும். ஆனால் மக்ரூஹ் விரும்பத்தக்க காரியம் இல்லை. ஒருத்தனுக்கிட்ட உங்க வாப்பா இருக்கான்னு நாங்க கேட்கும், பாப்பா எனக்கு தெரியாண்டா அப்படின்னு நீ ஹராத்துல பிறந்தாலோ அந்த கேட்பமா இல்லையா? சரி, ஒத்தனிட்ட கேட்டான் சொன்னா எனக்கு பாப்பா தெரியுமான், பாப்பாட பேர் என்னடா? பேர் எல்லாம் தெரியா எனக்கு. என்னடா நாய், பாப்பாட பேர் தெரியாம இருக்கிறீங்க, பாப்பாட தொழில் என்ன, தொழிலும் தெரியா எனக்கு. என்னடா நீ பாப்பா கருப்பாவ இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியா, பாப்பாதான் தெரியாது. அப்ப அவன் யாரு? ஹராமில வாங்கிதான்.
உண்மையான வாப்பா கேள்விப்பட்டானண்டா இப்படி ஒருத்தன் கேட்டியான் நம்ம மகனுக்கிட்ட வாப்பாட பேர் என்ன கேட்டதுக்கு அவன் பெரிய ஆண்டையான். வாப்பா வெள்ளையாக இருப்பான்னு கேட்டதுக்கு பெரிய ஆண்டையான். வாப்பாட வெளியே என்ன கேட்டதுக்கு பெரிய ஆண்டையான். தகப்பன் கேள்விப்பட்டா என்ன செய்வான்? பேசுறேன் நான் ஒண்ணு பெற்று வளர்த்து கடைசி இந்த மான மரியாதையெல்லாம் போச்சுட்டாய். பேர் கேட்ட பேர் சொல்றானடா. பாப்பா கருப்பா வெள்ளையாண்ட கருப்பல்ல வெள்ளைன்னு சொல்றானடா. தொழில் தொழில் சொல்றான். அப்ப வாப்பாட பேரும் தெரியா, நிறமும் தெரியா, தொழிலும் தெரியாதனே தகப்பனுடைய தண்டனைக்கு ஆளாகுவது போல அல்லாவுடைய பேரு என்ன நம்பி அவன் பேரு பேரு தெரியா. அவன் நிறம் என்ன, அல்லாட நிறம் என்ன, கருப்பா வெள்ளையா சிவப்பா அது எல்லாம் தானா எப்படி, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியா. அல்லாட தொழில் என்னடா, அவன் மகள் செய்வான். நாங்கள் தான் தேங்காய்ப்போம் மாங்காய்ப்போம். அல்லாம தொழில் செய்வான். ஆமா அல்லா தொழில் செய்வான். அல்லா குர்ஆன்ல சொல்றான் செய்யறான் தொழில் அண்டி என்ன சொல்றான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு தொழிலிலே இருக்கிறான், ஒவ்வொரு வேலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். என்ன வேலை? தஜல்லி அத்தஜல்லி பாத தஜல்லி அத்தஜல்லி பாத தஜல்லி தத்தாபு தஜல்லி. அவனுடைய வெளிப்பாடு ஒன்றன் பின்ன ஒன்றாக நடந்து கொண்டிருப்பது அவன் செய்கின்ற வேலை. அப்ப பாப்பாட தொழிலை தெரிஞ்சிருக்கணும், பாப்பாட நிறத்தை அறிஞ்சிருக்கணும், பாப்பாட தன்மையை விளங்கிருக்கணும். அப்பான் சரியான மகன். அதே போல் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹ்வை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அப்பான் தப்பலாம் இல்லாவிட்டால் உண்மையான வாப்பாவுக்கும் மகனோட கோபம் பார மகரி அல்லாவுக்கு கோபம் வரும். நாயே ஒன்னொரு மனுஷன் என்று நாம் படைச்சு வளர்த்து இந்த உலகத்தில் விட்டு 50 வருஷத்துக்கு அல்லது 80 வருஷத்துக்கு என்னை பற்றி ஒரு நாளையில சிந்திக்கலையே, நீ என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கலையே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஆத்திரம் வந்தா என்ன செய்வான்? கோடாலியால் தலைமண்டையா கொட்டுவான், இல்ல கிழிச்சு எறிவான். அல்லாஹ்வுடைய ஆத்திரம் அப்படித்தான். இன்னல்லாஹ லஅகியரு, அல்லாஹ் தஆலா ரொம்ப ரோஷக்காரன். நீங்க அல்லாஹ் முடிஞ்சீங்கன்னு எழுதிங்க, கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. உங்களை பொண்டாட்டியோட ஒரு ராவ் இன்னும் படத்தை வைக்கிறத நீங்க கண்டீங்க, என்ன சொல்லுவீங்க? நீங்க உடனத்தில் அப்படி சொல்லுவீங்கன்னு காது போட்டுக்கு போய் அப்படி ரோஷம் இல்லாத ஆளுங்க. உடனே வேலையை முடிக்கணும். நம்மள கொண்டாட்டியோட இன்னொருத்தம் படத்தை கண்டா காது கேட்டுக்கு போற வியாபாரம் இருக்கப்படா, உடனே வேலையை முடிக்கணும், புத்தி போட்டணும் அவருக்கு. அதான் சரியான ரோஷம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப ரோஷக்காரன். நான் ஒரு ஆள் இருக்க, நீ 2, 3, 5 பல வேண்டும் ஜீத்திக்கா இந்த உலகத்துல தேசம் பாருங்க அவனுக்கு. நான் ஒரு ஆள் தான்ப்பா, ஒரு ஆள் என்று நினைச்சுக்க, ஒரு ஆள் என்று விளங்கிக்க, ஒரு ஆள் என்று வாங்க, பல என்று நீ வாங்கொண்டியண்டா யோசம் வருமா இல்லையா? யோசம் வந்தா என்ன செய்வான்? கண்டம் கூடாது எடுத்து மண்டையை போப்பான்னு நினைச்சுக்காதங்க, கிழிச்சு அப்படியே சுக்கு நூறாக்கி எறிந்து விடுவான். என்னுடைய அன்புள்ள சகோதரர்களே, நாம் அனைவரும் இறை ஞானத்தை அறிந்து அந்த வழியிலே சென்று அவுலியாக்களை நேசித்து அவர்களுக்கு விழாடுத்தி அவர்களுடைய அன்பை பெற்று நல்லடியார்களாக ஆக வேண்டும் என கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அதினி செல்லாசிதா அழகே காணாசிதா அதினி ஆசிதான் அழகை காணாசிதான் அருளில் நனையாசிதான் ஆசிதான் பாக்கள் பாடாசிதான் பூக்கள் தூவாசிதான் பாவம் நீங்க ஆசிதான் பால் போலாக ஆசிதான் நெஞ்சிருந்த நெஞ்சை வைக்க ஆசைதான் அதினி செல்ல ஆசைதான் அழகை காண ஆசைதான்
அருளில் நனைய ஆசைதான் ஆசைதான் உம்மேல் ஆசைதான். கருணை வழியும் கண்ணீர் நீங்க கனியும் போதிலே கண்டே காதல் கொண்டே நானும் காய்கள் பற்றுவேன். காதல் பெருகியாராய் வழிய கண்ணீர் சிந்துவேன். காந்தம் உங்க கரங்கள் தழுவ கவலை நீங்குவேன். போர்வைக்குள் அன்பேவும் பார்வைக்குள் பூரணம் ஆகுவேனே. வாசம் கமலுகின்ற வாசு கதவடியில் வந்து சேருவேனே. அதுமே செல்ல ஆசைதான் அழகே காண ஆசைதான் அருளில் நனைய ஆசைதான் ஆசைதான் உம்மேல் ஆசைதான். அதினீர் மண்ணின்றோதா உங்கள் அன்பை நாடுவேன். அருளும் பொருளும் அள்ளி கொள்ள ஆவல் கொள்கிறேன். இருளும் நீங்கி இன்னல் நீங்கள் இறங்கி பாடுவேன். ஏழை எந்த நாட்டம் வேண்டி இன்பம் காணுவேன். போயென்று சொன்னாலும் போக மாட்டேன். காண்பதன்றி இன்பம் இல்லையே. பூமி வறண்டு விட மாறி மழை பொழிய வானம் மறுப்பதில்லையே. அது நீ செல்ல ஆசைதான் அழகே காண ஆசைதான் அருளில் நனைய ஆசைதான் ஆசைதான் உம்மேல் ஆசைதான். பாக்கள் பாட ஆசைதான் பூக்கள் தூவாசைதான். பாவம் நீங்க ஆசைதான் பால் போலாக ஆசைதான். நெஞ்சிலங்க நெஞ்சை வைக்க ஆசைதான் ஆசைதான் உம்மேல் ஆசைதான் ஆசைதான் உம்மேல் ஆசைதான். வசலாம் 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 வசலாம்